Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு class 10 chapter 3 exercise 3.8ல firstல second question பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 106ல இருக்கு. Find the square root of the following polynomials by division method. Division methodல நம்ம square root கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வேரியபிளோட டிகிரி ஒன்று அசெண்டிங்ல இருக்கணும் டிசெண்டிங்ல இருக்கணும். ஆனால் இங்கே மாறி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை நம்ம ஆர்டராக எழுதலாம். நான் இப்போ இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறேன். எக்ஸ் பவர் 4 இதுதான் பெருசு. அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்போது 4x பவர் 4 நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 28x கியூப், அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் வர டேர்மு ப்ளஸ் 37x ஸ்கொயர், அடுத்தது 42x ப்ளஸ் 42x, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 9. இப்போ இது ஆர்டர் கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது டிகிரி எல்லாம். இப்போ நம்ம சம் போடலாம். லாங் டிவிஷன் மெத்தடுக்கு 4x பவர் 4 மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர் ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. இதில் இப்போ பேர் பிரிக்கலாம். லாங் டிவிஷன் மெத்தடுக்கு லாஸ்ட்டு டூவாக லாஸ்ட்லேருந்து பிரிக்கும் போது இது மட்டும் சிங்கிளாக நிற்கும். இப்போ 4x பவர் 4 2 இன்ட்டு 2x ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயர்னு எழுதலாம். 2 2s are 4, x ஸ்கொயர் x பவர் 4ன்னு ஆகிடும். அப்போது 4x பவர் 4 2x ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது 2x ஸ்கொயர் இங்கேயும் 2x ஸ்கொயர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4x பவர் 4 கிடைக்கும். இது டிவைட் மைனஸ் பண்ணும்போது டிவைடில் இது மைனஸ் 4x பவர் 4 ஆகிடும். இது ப்ளஸ் 4x பவர் 4, இது மைனஸ் 4x பவர் 4. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேரை நம்ம கீழே கொண்டு வரலாம். அப்போ மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர். லாங் டிவிஷன் மெத்தடில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கோஷன்ட்டில் இருக்கிறதோட இன்ட்டு 2 பண்ணி இங்கே எழுதணும். அப்போது 2 இன்ட்டு 2x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4x ஸ்கொயருன்னு வரும். அப்போ இந்த 4x ஸ்கொயரை இங்கே எழுதிடலாம். 4x ஸ்கொயர். அப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் உள்ளே இருக்க மைனஸ் 28x கியூபை 28x கியூபோட 4x ஸ்கொயரை நம்ம டிவைட் பண்ணணும். அப்போது 28x கியூப் மைனஸ் 28x கியூப் டிவைடட் பை 4x ஸ்கொயர். 4 டேபிளில் 4 1s are 28 7s are 2 x ஸ்கொயர் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிட்டு மீதி ஒரு x இருக்கும். அப்போ மைனஸ் 7x. அப்போது இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம டிவைட் பண்ணும்போது மைனஸ் 7x கிடைக்குது. அப்போது மைனஸ் 7x மைனஸ் 7x. இப்போ அடுத்த ஸ்டெப் இங்கே இருக்க மைனஸ் 7xை 4x ஸ்கொயர் மைனஸ் 7xோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போது மைனஸ் 7x இன்ட்டு 4x ஸ்கொயர் மைனஸ் 7x. இது இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 7 4s are 28ன்னு வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் சிம்பிள் வரும். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 2ன்னு இருக்குது. அப்போ மொத்தம் எக்ஸ் பவர் 3ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு 7x இன்ட்டு மைனஸ் 7x இன்ட்டு மைனஸ் 7x. மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ப்ளஸ் 7 7s are 49. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர். அப்போது மைனஸ் 7xஐயும் 4x ஸ்கொயர் மைனஸ் 7xஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 28x கியூப் ப்ளஸ் 49x ஸ்கொயருன்னு கிடைக்குது. இப்போது மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 49x ஸ்கொயர். இது இப்போ டிவைடில் வர்றதை மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆகும். அப்போ மைனஸ் சிம்பிள் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் சிம்பிள் மைனஸாக மாறிடும். மைனஸ் 28x கியூபும் ப்ளஸ் 28x கியூபும் கேன்சல் ஆகிடும். இங்கே 37 ப்ளஸ் 37 இருக்குது, இங்கே மைனஸ் 49ன்னு இருக்குது. மைனஸ் 49 ப்ளஸ் 37 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் 12 கிடைக்கும். பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். அப்போ மைனஸ் 12x ஸ்கொயர். அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது மைனஸ் 12x ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்தது நெக்ஸ்ட்டு பேரை இருக்கலாம். 42x ப்ளஸ் 9 plus 42
எக்ஸ் ப்ளஸ் 9. அடுத்தது சேம் ரூல், இதுக்கு முன்னாடி பண்ணதே தான். கோஷன்ட்டில் இருக்கிறதோட இன்ட்டு 2 பண்ணி இங்கே எழுதணும். அப்போது 2 இன்ட்டு 2x² மைனஸ் 7x. 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4x². 2 உள்ள பண்ணும்போது 2 7s are 14. அப்போ மைனஸ் 14x. அப்போது இந்த இடத்துல 4x² மைனஸ் 14xன்னு வரும். இப்போ மேலே பண்ண மாதிரி அடுத்த ஸ்டெப், உள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மோட வெளியில் இருக்க இந்த டேர்மை டிவைட் பண்ணலாம். அப்போது மைனஸ் 12x²ஓட 4x² டிவைட் பண்ணோன்னா x² கேன்சல் ஆகிடும். 4 டேபிளில் 4 1s are 12 வந்து 3s are. மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 3. அப்போது கோஷன்ட்லேயும் மைனஸ் 3ன்னு போடணும், இங்கேயும் மைனஸ் 3ன்னு போடணும். இப்போது மைனஸ் 3யோட 4x² மைனஸ் 14x மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போது மைனஸ் 3 இன்ட்டு 4x² மைனஸ் 14x மைனஸ் 3. மைனஸ் 3 உள்ள மல்டிப்ளை ஆகும்போது 3 4s are 12. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 12x². நெக்ஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை ஆகும்போது இங்கே 14 இருக்குது. 14 3s are 42. 42 மைனஸும் மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த ரெண்டு மைனஸும் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ப்ளஸ் 42x. மைனஸ் 3 இருக்குது, இங்கே மைனஸ் 3 இருக்குது. மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 9. அப்போது மைனஸ் 3 இன்ட்டு 4x² மைனஸ் 14x மைனஸ் 3. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 12x² ப்ளஸ் 42x ப்ளஸ் 9ன்னு கிடைக்குது. அப்போ அதை இங்கே எழுதிக்கலாம், 12x² ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறதுனால சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் மைனஸாக மாறிடும், அதே மாதிரி ப்ளஸ் மைனஸாக மாறிடும். இதில் எல்லாமே ஆப்போசிட் சைன்ஸ் தான். இங்கே மைனஸ் 12xனால் இங்கே ப்ளஸ் 12x, இங்கே ப்ளஸ் 42xனால் இங்கே மைனஸ் 42x, இங்கே ப்ளஸ் 9னால் இங்கே மைனஸ் 9. அப்போது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0 வரும். அப்போ ஆன்சர் therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x⁴ minus 28x³ plus 37x² plus 42x plus 9 is equal to கோஷன்ட்டில் 2x² minus 7x minus 3 வந்தது. இப்போ அதுதான் ஆன்சர். 2x² minus 7x minus 3. நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து முடிச்சிட்டதுனால அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், அதனால் மாடுலஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் 2x² minus 7x minus 3.